மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் 6,627 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு மட்டும் 6,626 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நாட்டிலே முதல் முறையாக பாம்பனில் புதிதாக அமைக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலம் எங்கே இருக்குன்னா பாம்பன். செங்குத்து தூக்கு பாலத்துடன் கூடிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் யார் தலைமையில்னா பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட மாநில முதல்வர்களும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கும் தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட சிலைகள் அமைக்கப்படும் என்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ சொல்லியிருக்காங்கன்னா 1000வது ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றாங்க தஞ்சாவூரில். அப்போ சொன்னார் 1000வது ஆண்டு விழாவில் பிரைம் மினிஸ்டர் மோடி அறிவித்திருக்காங்க. என்னென்னா கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலின் 1000வது ஆண்டு விழாவில் ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலைகள் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்காரு. சட்டமன்றம் அரசு திட்டம் தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது பார்த்திங்கன்னா மாணவிகளுக்கு இது என்னென்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு மட்டும் மாதம் என்னென்னா 1000 ரூபாய் வழங்கும் வகையில் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்துள்ளது. புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாங்க 1000 ரூபாய். ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜ் படிக்கிற மாணவிகளுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. என்ன ஸ்கீம்னா புதுமை பெண் திட்டம் ஸ்கீம் வழியாக கொடுக்குறாங்க. தமிழக அரசின் பட்ஜெட் இலச்சினையில் இந்திய ரூபாய் இந்த குறியீடு தானே. இந்திய ரூபாய் பார்த்திங்கன்னா இந்த குறியீட்டுக்கு தான் இருக்கும். இந்த குறியீட்டு பதிலாக இப்போ ரூபாய் இடம்பெற்றுள்ளது. இந்த குறியீட்டு பதிலாக இது இடம்பெற்றுள்ளது. சட்டப்பேரவையில் 2025-26ஆம் ஆண்டில் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இப்போ தமிழகத்தில் பார்த்துக்குவோம். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சமர்ப்பிக்கிறாங்க. பட்ஜெட் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தமிழக சட்டப்பேரவையில் 2024-25ஆம் ஆண்டில் 19,287 கோடிக்கு இறுதி துணை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. துணை நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க 19,287 கோடி. ஆனால் கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வழி செய்யும். சப்போஸ் கடன் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வலுக்கட்டாயமாக வசூலிச்சாங்க யார் வசூலித்தாலும் அவங்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்க போகிறாங்க. அது புதிய சட்டம் அதுக்கான புதிய சட்டம் நிறைவேறியது. மத்திய அரசின் வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து மத்திய அரசோட இந்த திட்டம் இந்த வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டப்பேரவையில். கச்சத்தீவை மீட்க மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கச்சத்தீவை மீட்கணும் சொல்லிட்டு மத்திய அரசை வலியுறுத்துகிறாங்க. யார்? சட்டப்பேரவையில் வலியுறுத்தி தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றியது. கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்க மசோதா உட்பட 18 மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டன. தனியாரில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகங்கள் உருவாக்கும் சட்டம் உட்பட 18 சட்ட மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டன. பணியின் போது உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. காலை உணவு திட்டம் உள்ளிட்ட 6 புதிய திட்டங்களுக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. ரொம்ப இம்பார்ட்டன்னு. இது ஒவ்வொரு டீம் ஆராய்ச்சி பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணலாம். என்னென்னா பரிந்துரை கொடுப்பாங்க, அது மாதிரி பார்க்கலாம். ஒவ்வொரு டீம் கொடுப்பாங்க. என்னென்னா நிதி பார்த்திங்கன்னா கேஎன் பாஷா இந்த ஆணையம் எதுக்குன்னா தமிழக அரசு அமைச்சிச்சு. எதுக்குன்னா முன்னாள் நீதிபதி கேஎன் பாஷா தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சாங்க. எதுக்குன்னா ஜாதி ஆணவ படுகொலை நடக்குது, அது தடுப்பதற்கான பரிந்துரைகளை வழங்க முன்னாள் நீதிபதி கேஎன் பாஷா தலைமையில் ஆணையம் தமிழக அரசு அமைத்தது.